தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூசி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இதையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க சிஏ பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஏ ஃபைனல் பாஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, குவாலிஃபைடு, கையில மெம்பர்ஷிப் நம்பர் வந்துருச்சு. வந்தப்ப நீங்க சிஏ இன்ஸ்டியூட்ல போய் அப்ளை பண்ணுவீங்க. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன். தட் இஸ், நான் வந்து சிஏ முடிச்சுட்டு ஒன்றும் பெரிய பெரிய கம்பெனிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக போறது இல்லை. லைக் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல உங்களுக்கு. சிஏ எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க இது ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கலாம், மாச சம்பளம் வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு, சிஏ முடிச்சுட்டு நான் ஒன்னும் ஆடிட் பண்ண போறேன், ரிவ்யூ பண்ண போறேன். நான் ஒன்று சொல்லிக்கல, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஆடிட் என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் இருக்கு, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கு. இது இல்லாம ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேர். சரியா? சோ ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேர் தான் பிராக்டிஷனர். ஓகேவா? பிராக்டிஷனர். இந்த பிராக்டிஷனர் எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாரு? ஒண்ணு, நான் தான் ஜி எல்லாமே, நான் மட்டும் தான், நானே போதும் எல்லாத்துக்கும் அப்படின்னா அவர் சோலா பிராக்டிஸ் பண்ணுவார். சோலோவா பிராக்டிஸ் பண்ணுவார். அவர் பேரை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் முகுந்த் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் சிஏ முடிச்சிருக்காரு. அப்படி முகுந்தன்றவர் சிஏ முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். முகுந்தன் என்ன பண்ணுவாரு? முகுந்தன் அண்ட் அசோசியேட்ஸ்க்குள்ள இல்ல, முகுந்தன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிடுவாரு? ஒரு சோலோவா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, வேற யாரையுமே சேர்க்காம. ஒண்ணு அவர் அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா முகுந்தன், முகிலன், மேகவண்ணன், கார்மேகன், ஏதோ ஒரு 4 பேர் ஒன்னா, ஒரே மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் ஒன்னா சேர்த்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஆல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஃபினிஷ் பண்ணி பிராக்டிஷனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸை வாங்கி கையில வச்சிருக்கணும். அப்ப இவங்க 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏபிசிடி 5 பேர் செய்யறாங்கன்னா ஏபிசிடி அண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆடிட் ஃபர்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? பிராக்டிசிங் ஃபர்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ம் வந்து ஒண்ணு தனிப்பட்ட வந்து நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். அட் எனி காஸ்ட் இது ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க வந்து எல்எல்பியா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் மேம் இவ்வளோ ஓப்பனிங் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது. நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா வேலைக்கு போகலாம், இல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணா உங்க பேர் பிராக்டிஷனர். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆடிட் பண்ணீங்கன்னா ஆடிட்டர், ரிவ்யூ பண்ணீங்கன்னா ரிவ்யூவர், மத்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிராக்டிஷனர் சொல்லப்படுவீங்க. ஓகேவா? இப்ப இப்படி பிராக்டிஸ் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்கல்ல, லைக் ஆடிட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, எஸ்ஆர்எஸ் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, தட் இஸ் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்க எதை பண்ணாலும் அதுல ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணிடுச்சு, இந்த பாருங்க, நீங்க எல்லாம் பிராக்டிஷனர்ஸ், நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து எல்எல்பி மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்க ஒரு ஃபார்ம் நடத்துறீங்க, நாங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. பட் உங்க ஃபார்ம்ல இருந்து நீங்க ஆடிட் பண்ணாலும் ரிவ்யூ பண்ணாலும் whatever you do, whatever options you have, whatever you do, நீங்க எதை பண்ணாலும் அதுல ஒரு குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட் பேர் என்ன? ஸ்டாண்டர்ட் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். இதை யாரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிராக்டிஷனர் ஃபாலோ பண்ணணும். எங்க ஃபாலோ பண்ணணும்? அந்த ஃபர்ம்ல, அந்த ஆடிட் ஃபர்ம்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடிட் ஃபர்ம்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபர்ம்ல அவங்க எதை பண்ணாலும், லைக் இஃப் தேர் அக்செப்டிங் அ கிளைண்ட், ஒரு கிளைண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணணும், அந்த கிளைண்ட் எப்படி இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணணும், அந்த கிளைண்ட் கிட்ட நீங்க என்னெல்லாம் முன்கூட்டியே பேசணும். ஓகேவா? ஒரு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் எடுக்கிறீங்களா, ஒரு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கிளைண்ட் பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு ரிலேட்டிவ் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். சோ எல்லாமே ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஆடிட் நீங்க பண்ணி முடிக்கிறீங்கன்னா, அந்த ஆடிட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிச்சது, எல்லாத்தையும் எழுத்து வடிவத்துல ரிட்டர்ன் ஃபார்மேட்ல டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இது எல்லாத்த பத்தியும் எப்படி நீங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஒரு பிராக்டிஷனர் ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கீங்க எல்எல்பி ஃபார்மேட்ல, நீங்க எந்த ஆடிட், ரிவ்யூ, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்ல ரிலேட்டட் சர்வீஸ் எதை எடுத்தாலும் எப்படி நீங்க குவாலிட்டியா செய்யணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் பேரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். அதனாலதான் அதை இந்த இடத்துல கொண்டு வரணும்னு நினைச்சேன் நான். ஓகேவா? இந்த இடத்துல கொண்டு வரணும். என்னடா இது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல், SQC1 இருக்கு. இது வந்து நீங்க எந்த என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும், whether it is assurance engagement or whether it is a related service engagement, ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த என்கேஜ்மெண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் சைன் போடுவீங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க அவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்துட்டு வருவீங்க. அது அந்த எந்த கமிட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான்.
அந்த engagement whatever it be SQC should be followed. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். எப்போதுமே இன்டர்மீடியட்ல மெயின் எக்ஸாம்ஸ்ல கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னன்னா SQC1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல், அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்கு, என்னன்னா SE220 ஒண்ணு இருக்குப்பா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், நம்பர் வந்து 220. இது என்னன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்றதுக்காக ஒரு பிராக்டிஷனர், ஒரு ஆடிட்டரா ஒரு கம்பெனிக்குள்ள நுழையிறாரு. அப்ப ஒரு ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பண்ணும் போது அவர் என்னென்ன குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படிலாம் அந்த ஆடிட் பண்ணும்போது அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல அவர் குவாலிட்டி எப்படி அப்போல்டு பண்ணணும் அப்படின்னு SA220 கொடுத்திருப்பாங்கப்பா. SQC1லயும் குவாலிட்டி கண்ட்ரோல் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா this applies to the firm. எந்த ஃபார்ம்ல ஆடிட்டர் இருந்து எந்த ஆப்ஷன்ல எந்த என்கேஜ்மெண்ட் வேணாலும் அவர் எடுத்துப்பார். எந்த என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும் அவரு அந்த ஃபார்ம்ல எப்படி ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், நம்ம கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து திறமை இருக்கிறவனுக்கு மட்டும் தான் அடுத்த ப்ரமோஷன் கொடுக்கணும், இந்த சென்ஸ் அந்த கம்பெனி எப்படி அந்த கம்பெனி தட் இஸ் நாட் ஈவன் a company, அந்த ஆடிட் ஃபார்ம் தன்னோட குவாலிட்டி எப்படி அப்போல்ட் பண்ணுது, அது வந்து SQC1. இப்ப இந்த ஆடிட் ஃபார்ம்ல இருந்து முகுந்தன் அப்படிங்கிறவங்கள ஒரு ஆடிட்டுக்கு நீங்க அமைச்சிருக்கீங்கன்னா, இப்ப முகுந்தன் வந்து SA220 எப்படி தெரியுமா ஃபாலோ பண்ணுவாரு, அந்த ஆடிட் பண்ணும்போது அந்த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அந்த இடத்துல பண்ணுவார். So it applies to Mukundan on that particular project called as audit engagement. But when it comes to SQC1, here SQC1 is implemented by all ABCDE, all 5 partners put together. They have to frame policies, procedures to make sure that there is a quality uphold, that the quality is being upheld in this firm. So இந்த ஃபார்ம்ல எதை செஞ்சாலும் தெளிவா குவாலிட்டியா செய்யணும். இது இங்கேன்னு ஒரு வந்து கட்டமைப்பு இருக்கு, இந்த இடத்துல ஒரு குவாலிட்டிக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த பாலிசி, இந்த ப்ரோக்ராம், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் இதை தான் நம்ம செய்யணும். ஒரு கிளைண்ட் மேல நிறைய பிளாக் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி மீடியால சொல்றாங்கன்னா அந்த கிளைண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு how do you call ஒரு ப்ரொஃபஷனல் எந்தெந்த கிளைண்ட் அக்செப்ட் பண்ணும், எந்தெந்த கிளைண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒவ்வொரு கமிட்மெண்ட்டையும் அவர் எந்த டைமுக்குள்ள அவர் முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இப்படிதான் நம்மளோட ஆடிட் ஃபார்மை நடத்தணும்னு அவங்க ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றதுதான் SQC1. இந்த ஃபார்ம்ல இருந்து ஆடிட்க்கும் போவாங்க, ரிவ்யூக்கும் போவாங்க, அஷூரன்ஸ் என்கேஜ்மென்ட் போவாங்க, SRSக்கும் போவாங்க, ரிலேட்டட் சர்வீஸும் போவாங்க. அதுல SA220 எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா, ஒரு ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு முகுந்தன் போய் ஆடிட் பண்றாரு அந்த இடத்துல அப்படின்னா, அவர் அந்த இடத்துல அந்த ஆடிட் அப்படிங்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி நல்ல சிறப்பா பண்ணி கொடுப்பாரு, அதுக்கு அவர் என்னெல்லாம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது SA220 இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது நமக்கு சாப்டர் நம்பர் 11ல இதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நமக்கு அங்கங்கே நமக்கு ஒரு இப்போ SQC படிக்கும்போது SA220 படிச்சிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் இதோட மெயின் டாபிக் வரும்போது நமக்கு அது ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ போய் முதல்ல உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் SQC1 and SA220 இப்போ நீங்க படிச்சிட்டீங்க. பட் சாப்டர் 1ல SQC1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் தி கான்செப்சுவல் கிளாரிட்டி when it comes to SQC1 and SA220. ஓகேவா?